வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மிக வித்தியாசமானது. தினம் ஒரு தலைப்பு வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கு புரிய வைக்கும் விதமாக ஒரு பிரச்சனையை அதாவது ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிய வைக்கிறோம் மக்களுக்கு அப்படிதான். இன்றைக்கு இருக்கிற புரிதல் பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள். தனியார் பள்ளி மாணவர்கள்னா யாரு? மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், தனியார் பள்ளி அதாவது மெட்ரிக், சிபிஎஸ்இ மாணவர்களின் பெற்றோர்கள் இடையே உள்ள திறன், பொருளாதாரம் முதல் கல்வி வரை எல்லாமே ஒப்பிட்டு பார்த்து தான் நாம கருத்து கூறணும். பொத்தாம் பொதுவா அரசு பள்ளி மாணவர்கள் இப்படி படிக்கிறாங்க, தனியார் பள்ளி மாணவர்கள் இப்படி படிக்கிறாங்க, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சம்பளம், தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சம்பளம், இப்படி எல்லாம் பொத்தம்பொதுவா பேசக்கூடாது. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆசிரியர்கள் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்துடன் பார்வை விடுகிறது. அது தவறு என்பதை உங்களுக்கு புரிய வைத்தலுக்கான ஒரு ஆய்வு கட்டுரை என்றுதான் இதை சொல்லணும். சரி, அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுடைய பொருளாதார பின்னணி எப்படி இருக்கு? குழந்தைகளின் கல்வி மீதான எதிர்பார்ப்பு மற்றும் பல்வி நிர்வாகத்துடன் கூடிய ஒரு தொடர்பு, இவையெல்லாம் நம்ம பார்த்து தான் பேசணும். புரியுதுங்களா? சரி, முதல் தலைப்பா பொருளாதார நிலையை பார்ப்போம். அரசு பள்ளி மாணவர்களுடைய பொருளாதார நிலை, தனியார் பள்ளி மாணவர்களுடைய பொருளாதார நிலையை பார்க்கணும். பெரும்பான்மையானோர் கிராமப்புறங்களில் நடுத்தர அல்லது குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களை சேர்ந்தவராக இருப்பார்கள் அரசு பள்ளி மாணவர்கள். புரியுதுங்களா? அரசு பள்ளி மாணவனுடைய அதாவது கிராமப்புறத்துல இருப்பாங்க, நடுத்தர அல்லது குறைந்த வருவாய் கொண்ட குடும்பத்தினரா இருக்காங்க பொருளாதார நிலையில அரசு பள்ளி மாணவர்கள். ஓகேயா? ரைட். கல்வி எதிர்பார்ப்பு பார்க்கணும். அரசு பள்ளி மாணவர்களோட பெற்றோர்கள் எப்படி கல்வி எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அடிப்படை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு நோக்கமாக கொண்டுதான் அவங்க செயல்படுறாங்க. தங்கள் குழந்தைகள் வீட்டு பாடத்துக்கு உதவுறாங்களா, நேரடியா எதுவும் உதவிகள் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அதாவது கனவு படிதான் இருக்கும். சில நேரங்கள் தான் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒத்துழைப்பு இருக்கா, ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு துணை இருக்கிறாங்களா, அல்ல மாணவர்களின் சந்தேகத்தை போக்குவதற்கு இருக்கானா, இல்லை. ஏன்னா அவரோட சூழல் அது போல இருக்கு. சூழல் அதாவது பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பே பணிக்கு சென்று விடுகிறார்கள். பள்ளியில் தான் காலை உணவுலாம் சாப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த உணவே இல்லாம கூட இருந்தாங்க. இப்ப காலை உணவு சாப்பிடுறாங்க. அதற்கு முன்பு உணவை தயாரித்து கொடுத்து விட்டு போவாங்க. இல்ல நல்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னாடி தான் பள்ளிக்கே வர்றாங்க. மாலையில போனோன்னே பகல் முழுவதும் அவர்கள் பணியாற்றி, என்ன பணி? அலுவலக பணி அல்ல. தொழிலாளர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும். உடல் உடல் நைவு ஏற்பட்டு அப்படியே இல்லத்துக்கு வந்ததும் கண்ணயர்ந்து விடுவா, அப்படியே சோர்ந்து படுத்து உறங்கி விடுவார்கள். அவ்வளவுப்பட்ட ஒரு தொழிலாளர்களினுடைய குழந்தைகளாக இருப்பார்கள். இதனால என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு அடிப்படை கல்வியை கூட அவர்களுக்கு கொடுப்பதில்ல, அவர்களுக்கு துணை இருப்பதில்லை. ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு உதவுறதில்ல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஹோம்ஒர்க் செய்தியாக கூட கேட்கறது கூட அவர்களுக்கு அந்த ஒரு அந்த நாலேஜுங்கிறது இருந்தாலும் அது இயலாமையா இருக்கு அவங்களால. காரணம் என்னன்னா, கனவு இருக்கு. என் பையன் நல்லா படிக்கணும், அவன் போல் படிக்கணும், அவன் போல் உயரணும், டாக்டர் போகணும், கலெக்டர் போகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கு. ஆனால் கனவை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல அரசு பள்ளி மாணவர்கள். புரியுங்களா? ஆனால் ஆசிரியர்கிட்ட கனவு நிறைய இருக்கும். ஆசிரியரோட வேலையே ஒரு மாணவனை ஏணியில் ஏற்றி விடுவதுதான், ஏணியாக இருப்பதுதான் ஆசிரியரோட வேலை. அப்படித்தான் இருக்காங்க. சரி, பள்ளியில உள்ள அதாவது பள்ளி நிர்வாகத்தோட நேரடி தொடர்புல இருக்காங்களா? அரசு வழங்க நலத்திட்டங்களை நம்பி மட்டும்தான் இருக்காங்களே தவிர நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதே இல்லை. ஏன்னா ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் போட்டாங்கன்னா கூட பெற்றோர்கள் வருவதில்லை. காரணம், ஒரு நாள் அவங்க பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்துக்கு வந்தா அந்த பெற்றோர் அன்றைய பணி அவங்களுக்கு வருவாய் இல்லாமல் போயிடும். அன்றைய இரவு சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு பெரிய திண்டாட்டம் ஆயிடும். அதே போலதான் ஒரு நாள் எங்காவது வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு விடுமுறையும் கொடுக்க மாட்டாங்க. எங்க பள்ளியில எங்க குழந்தைக்கு பிடிஎம் மீட்டிங் நடக்குது, நாங்க போகணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்களே, அவர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல விடுமுறையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா அவங்கதான் முதலாளி. அவங்க விடுப்பு எடுக்கக்கூடிய வகையில அவர்களுக்கெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுல விடுப்புகள் வழங்கப்படும். அந்த விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து கலந்து கொள்வாங்க. அது இல்லாம தங்கள் மனதில கனவுகள் நிறைய இருக்கும். கனவுகளை நிறைவேற்றதற்கு அவங்களோட பங்களிப்பு தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். அரசு பள்ளி மாணவர்கள்
ஹோம்வொர்க் கொடுத்தா, ஹோம்வொர்க் உதவி செய்யறதுக்கு வீட்ல இருக்காது. ஹோம்வொர்க் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கொடுத்து, கொடுத்து, கொடுத்து அந்த ஹோம்வொர்க் குடுக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியரும் மனச்சோர்வு அடையும் வகையில, இது கொடுத்தாலும் செய்வதில்லை என்கின்ற அளவுக்கு போயிருவாங்க கடைசியா. ஆனால் தனியார் பள்ளியில டைரியோ, WhatsAppோ எல்லாம் இருக்கும். அரசு பள்ளி மாணவர்களோட பெற்றோர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் இன்னைக்கு ஒண்ணு இருக்கும். 15 நாள் கழிச்சு இன்னொன்னு இருக்கும். அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா மாறிரும். வேற வேற செல்ஃபோன வாங்கிட்டே போவாங்க. நம்ம ஒரு WhatsApp குழுவுல இணைச்சு வச்சிருப்போம். அடுத்த நாள் அந்த WhatsApp குரூப் வந்து லெஃப்ட் ஆயிருக்கும். அந்த நம்பர் இன்னொருத்தருக்கு யாராவது எந்த மாவட்டத்துக்காவது போயிருக்கும். கால் பண்ணி ஒரு பெற்றோர்ட்ட பேசணும் பார்த்தீங்கன்னா, யார் யானின்னா அந்த மாவட்டத்துல உள்ளவங்க கேட்பாங்க. இதெல்லாம் என்னட்ட இல்ல. இப்ப இந்த நம்பர் என்கிட்ட இருக்கும்பாங்க. அதுவே ஒரு நம்பரையும் தொடர்ந்து வச்சுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்ல. ரூ. 350 இப்ப ரீசார்ஜ் பண்ணணும். முடியுமா அவர்களால? ஒரு WhatsApp குழுவுல இருக்க முடியுதா? 28 நாளைக்கு தான். நல்லா பாருங்க. அதுவும் தொலைத்தொடர்புக்கு நிறுவனங்கள்னா கடுமையா ஏமாத்துறாங்க. எப்படி 30 நாளுன்னு கொடுத்தா 2 நாள் கூடும். 28 நாள்னு கொடுத்தா 2 நாள் குறையும். அப்போ வந்து 1 மாதம் கூடுது. 12, 2 அப்படியே போடுங்க. 24, 25 நாள் கூடுது. அதுவும் 30 நாள், 31 நாள் உள்ள 3, 3 நாள் கூடுது. 6, 3, 18 பாய்க்கா பாய்க்கா 6, 6, 12, 18, 12, 30 நாளு. 28 நாள் வைக்கிறதுனால 1 மாதம் கூடுதலா ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் நடக்குது. இவர்களால ரீசார்ஜ் பண்ணவும் முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களால அந்த செல்ஃபோனையும் மெயின்டெயின் பண்ண முடியறதில்ல. கைபேசிய வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாம, பொருளாதாரம் இல்லாம, அது அப்படியே அந்த ஃபோனையே செயலிழந்து போயி, இன்னொருத்தருக்கு அந்த நம்பர் போக, புதிய கைபேசி பொருளாதாரம் வரும்பொழுது ஒரு புதிய நம்பர் வாங்க, இப்படித்தான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. பிடிஏ மீட்டிங் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவருடைய எல்லா பிரச்சனையும் இடையூறா அமையுது. புரியுதுங்களா? ஆனால் மெட்ரிகுலேஷன் பள்ளியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, படித்தவர்களாக இருப்பார்கள். பள்ளியில சேர்க்கும் பொழுது ஒரு படத்துல பார்ப்பீங்க. கியூல நிப்பாங்க. உடனே போயி, "உங்க அப்பா, அம்மா படிச்சிருக்கான்னு?" கேட்பாங்க. படிப்பு அப்பா, அம்மா படிச்சிருந்தா தான் மேல குடுப்பியாடா? அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காமெடியே இருக்கு. அப்படியெல்லாம் அப்பா, அம்மா, பெற்றோர்கள் படித்திருந்தால் மட்டும் தான் அந்த பள்ளியில அட்மிஷனே நடக்கும். ஒரு பள்ளியில தனியார் பள்ளியிலயோ அல்லது அதாவது மெட்ரிக் பள்ளியிலயோ, சிபிஎஸ்இ பள்ளியில போனீங்கன்னா, உங்களுக்கு சேர்க்கைக்கு முன்பு ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. அது 1ஆம் கிளாஸா இருந்தா அது எல்கேஜியா இருந்தா நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. நுழைவுத் தேர்வு வச்சு அவன் பாஸ் பண்ணா தான் அங்க அட்மிஷனே நடக்கும். ஆனா அரசு பள்ளியில அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சேர்த்துக் கொள்ளணும். அதுவும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆசிரியர் அந்த பள்ளியில இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் அந்த ஊரோட மக்கள் தொகையோட இணைஞ்சிருப்பாரு. எந்த மாணவனும் படிக்காம இருந்தா உடனே பள்ளியில சேர்க்கணும். இடம்பெயர்தல் காரணமாக அந்த ஊருக்கு வந்தா அவர் வந்து சேர்க்கணும். ஒரு மாணவன் அவனுக்கு 10 வயது வரைக்கும் எந்த பள்ளிக்கும் போகல அப்படின்னா, உதாரணத்திற்கு அவர் வந்து ஒரு நான் தவறா சொல்றேன். அது யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு வாத்து மேய்த்து கொண்டிருக்கிறார் அல்லது அது வேற மாநிலத்தவரா இருக்கணும். ஆந்திர பிரதேசமா இருக்கலாம் அவரு. ஆந்திர பிரதேசத்திலிருந்து இங்க குடிபெயர்ந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுக்கான சட்டம் அது கல்வி உரிமை சட்டம். அப்ப அங்கிருந்து இங்க வரும்பொழுது அவரை கண்டறிந்து அவரை பள்ளியில சேர்க்கணும். 10 வயதுன்னு வச்சுங்களேன். அவர் 10 வயது எங்க சேர்ப்பாங்க? 1வது சேர்க்க மாட்டாங்க. 1ஆம் படிக்கலன்னு சொல்லி 1வது சேர்க்க மாட்டாங்க. அவருக்கு வயது 10 அப்படின்னா 5ஆம் வகுப்புல சேர்ப்பாங்க. அப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 4ஆம் வகுப்பு வரக்கூடிய கல்வியை 5ஆம் வகுப்புல கொடுத்து 5ஆம் வகுப்பு கல்வியையும் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு பெரும்பாலும் இப்ப குடும்ப சூழ்நிலை காரணமாக, அதாவது மது மற்றும் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் பிறக்கும் பொழுதே கொஞ்சம் ஒன்று ஒரு மாற்றுத்திறனா பிறக்கிறான் பையன். இல்லைன்னா கொஞ்சம் அதாவது உள்ள திறன் மாறுபட்டு இருக்குது. வெளியில தெரியறதில்ல மாற்றுத்திறன்லயே. மனநிலை மன வளர்ச்சி குன்றி பிறக்கிறான் இல்லாட்டியும். நன்றாக பிறந்தாலும் மூளைத்திறன் செயல்பாடு குறைவாக இருக்கு. மறதி இருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்து குறைபாடோட தான் அந்த மாணவன் பிறக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கருவாக இருக்கும் பொழுது அந்த தாய் செய்யக்கூடிய பிழை என்று சொல்வதா அல்லது பெற்றோர்கள் கொடுக்கும் அதாவது கணவன்மார் கொடுக்கும் இடையூறா அல்லது குடும்பத்தினர் கொடுக்கும் இடையூறா அல்லது ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஊட்டச்சத்தா என்னன்னு தெரியல. பிறக்கும் பொழுதே வர்றா அந்த பையன். அப்போ மெட்ரிகுலேஷன் பையன் இந்த பையனை போய் அங்க போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணுவான தம்பி, பாஸ் பண்ண மாட்டாரு. அப்ப எங்க அவங்க நேரம் ஒண்ணு சேர்ப்பாங்க? அரசு பள்ளியில. அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். அரசே சொல்லியிருக்கு. மாற்றுத்திறன் உள்ள மாணவர்களை தனியாக உட்கார வைக்கக்கூடாது. எல்லாரையும் சேர்த்து தான் கற்பிக்கணும். அப்ப கற்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேரு. எல்லாம் சேர்த்து தான் கல்வி கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது தாமதம் ஏற்படும். கற்றல்ல தாமதம் ஏற்படும். பெரும் சவாலாகவும் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் எல்லா நிலையிலும் இருப்பார்கள். எல்லா நிலையும் அடங்கும். சில மாணவர்கள் மீத்தனாக இருப்பார்கள். சில மாணவர்கள் பெற்றோரை இழந்திருப்பார்கள்.
சிலர் வந்து பெற்றோரில் ஒருவரை இழந்திருப்பார்கள். சில குடும்ப பிரச்சனை. பெரும்பாலும் இந்த மது வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல தினம் பிரச்சனை. பஞ்சாயத்து பேச வேண்டியிருக்குங்க. கடந்த மாதத்திலிருந்து 4 பஞ்சாயத்து பேசி பையன்களுக்கு மாணவர்களை கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு ஆசிரியர் சொல்றாரு. ஒரு ஆசிரியர் சொல்றாரு, கடந்த மாதம் பள்ளி திறந்தப்போ மாணவன் பள்ளிக்கு வரல. என்னன்னு விசாரிச்சா கோடை விடுமுறையில கணவன் மனைவிக்கு இடையே சண்டை. மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். குழந்தைகளையும் அழைத்து போயிட்டார். அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளிக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை அந்த ஆசிரியர் ஏற்படுத்துறார். எந்த ஊரிலும் மாணவன் எங்கேயும் படிக்காம இருக்கக்கூடாது, டிராப் அவுட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பொறுப்பு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர். அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கான பொறுப்பு. அப்ப போய் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயை போய் பேச்சுவார்த்தை நடத்தி, கைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி, பிறகு நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தி இணைத்து வைக்கிறார். இணைத்து வைக்கும் பொழுது அப்பவும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது மாணவனை மட்டும் அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ தாய் அங்கே இருக்கிறார். பிறகு தாயையும் வர வேண்டும். போதுமான அவர்களுக்கு ஊட்டச்சத்து இல்லை, போதுமான அவர்களுக்கு துணை இல்லை என்று தாயையும் இணைத்து வைக்கிறோம். பிறகும் சண்டை. பிறகும் கோபித்து கொண்டு போகிறார். வேற இடத்துக்கு கோபித்து கொண்டு போய் விடுகிறார். கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு. பிறகு அவருடைய மீண்டும் ஒரு கண்டுபிடித்து ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வந்து சேர்த்தால் இன்னும் அந்த பிரச்சனை சேரவில்லை. சில குடும்பங்களுக்கு அதாவது மதுவின் காரணமாக ஒரு இல்லத்தையே காலி பண்ணியிருக்காரு ஒரு பெற்றோர், ஒரு தந்தையார். அப்படியே ஒரு ஓட்டு வீடு ஒரு ஓட்டா பிரிச்சு போடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஓட்டு வீடையே தீக்கிரை ஆக்கிட்டாரு. அப்புறம் அந்த அம்மா கோபித்து கொண்டு போறாங்க. அவரை அழைச்சிட்டு வந்து பஞ்சாயத்து பேசினா, கீற்று இல்லாத வீட்டுல நாங்க எப்படிங்கிறது, கூரை இல்லாத வீடுங்கிறாங்க. ஆசிரியரே கூரை எது கொடுத்திருக்கிறார் அந்த வீட்டுக்கு. கூரை எது கொடுத்த பிறகு அந்த பெற்றோர்களை இணைத்து வைத்து குழந்தைகளை இணைத்து வைத்து படுத்தோம்னா பிறகு மீண்டும் அது பாதிப்படைகிறது அந்த இல்லம். இப்படியே பல்வேறு, அதாவது ஒரு மாணவன் கற்றலுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அத்தனையும் தீர்த்து வைத்த பிறகுதான் பள்ளியில கற்றல் நடைபெறுகிறது. அதே போல முதல்ல பெற்றோருக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டி இருக்கிறது. பெற்றோர் விழிப்புணர்வு கொடுத்த பிறகுதான், அதுவும் இப்போ கருவில இருந்தே கொடுக்கிறோம். இப்போ வந்து வரக்கூடிய அடுத்த மாத தாய்ப்பால் வார விழா காலத்துல ஒரு கிராமத்துக்கே விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதத்துல இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கருவுற்ற தாய்மார்களுக்கு நம்ம தாய்ப்பால் வார விழாவில் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தால், திருமணமான அடுத்த வாரத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஆகவே அனைத்து கிராமத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தால் அந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே ஊருக்கு ஊரு கல்வியில வேறுபடும். சமுதாயம் எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் கல்வியிலும் வேறுபடும். ஆகவே கல்வி என்பது ஒவ்வொரு கிராமத்துக்கு கிராமம் வேறுபடும். ஏனென்றால் ஒரு கிராமத்துல அதாவது ஒரு கிராமத்துல 3 கிராமங்க, அடுத்தடுத்த 3 கிராமம், 3 கிராமத்திலேயும் மதுக்கடை வரிசையா இருக்கு. எவ்வளவு தூரத்துல பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு இடைவெளியில 3 மதுக்கடை இருக்கு. 3 மதுக்கடையில எப்பவுமே காலையிலிருந்து இரவு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மது அருந்திய வண்ணம் தான் இருக்காங்க. அப்போ அந்த கிராமம் எப்படி இருக்கும்? முன்னேறுமா? முன்னேறவே முன்னேறாது. அப்ப அந்த குழந்தைகள் எப்படி மாலை நேரத்துல, இரவு நேரத்துல எப்படி அவர்கள் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திப்பார்கள்? நிறைய இருக்குது பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனை உள்ள சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள் தான் அரசு பள்ளிக்கு வருது. அங்கே வந்து மறந்து கற்றல் கற்பித்தலை ஆசிரியர் கொடுக்கிறார்கள், மறக்க வைத்து கொடுக்கிறார்கள். ஆகவே இப்படி நிறைய இருக்கு, பேசிக்கொண்டே போகலாம். இப்படி இதெல்லாம் ஒரு ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு பெரிய தகவலை தான் நானும் ஒரு ஆசிரியராக பாவித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அரசு பள்ளி ஆசிரியர்கள் கடுமையான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம ஏற்கனவே நேற்றைக்கு ஒண்ணு சொன்னோம், ஒரு சூழ்நிலை காரணமாக எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு. ஒரு பையன், ஏண்டா தம்பி ஹோம்ஒர்க் எழுதல, ஹோம்ஒர்க் எங்கடா தம்பின்னா ஒரு 2 வார்த்தை சொன்னா அது மீண்டும் சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு அந்த வார்த்தை. என்ன சொன்னாரு அவரு? அந்த பையன் சின்ன குழந்தை, 5 வயது ஆகுது. அந்த பையன் என்ன சொல்றான், எங்க அப்பா போதை போட்டு ஹோம்ஒர்க்கு கிழிச்சு போட்டாரு சார். இன்னொரு பையன் என்ன சொன்னா, நம்ம ஏற்கனவே அந்த 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 வீடியோ கேட்காதவங்களுக்கு நான் இதை நினைவுபடுத்துறேன். இன்னொரு பையன் சொன்னா, ஏண்டா தம்பி ஹோம்ஒர்க் எழுதலன்னா, எங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு நோட்டு மேல படுத்துட்டாரு சார், அதனால எடுக்க முடியல சார் அப்படின்னா. எடுக்கவே முடியல நோட்டை, காலைல வரீங்க அப்படிங்கிற அந்த பையன். அப்புறம் போர்டு எழுதி போடும் பொழுது ட்ரக்கு, சரக்கு வண்டி அப்படின்னு நம்ம எழுதும் பொழுது அவன் என்ன சொல்றான், என்ன சாரு கெட்ட வார்த்தை எழுதுறாருன்னா, ட்ரக்குன்னா சரக்கு வண்டி தான்.
ட்ரக் என்றால் சுமையேற்றி சுமை தூக்கி சுமையை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய வாகனம் தான் ட்ரக்கு. ட்ரக்குன்னா சரக்கு வண்டி தான் தூய தமிழ்ல எழுதுவோம். அப்ப என்ன சொல்றாரு? என்ன கெட்ட வார்த்தை? இந்த மாதிரி சூழ்நிலையால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தான் இங்க கல்வி போதிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த அந்த அதாவது அந்த ஆசிரியர் போதிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பொருளாதார நகர்ப்புறத்துல வசிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நகர்ப்புறமாக இருந்தாலும் அவரோட வாழ்விடத்துல தன் வாழ்வதற்கே போதிய இடவசதி, ஹோம்ஒர்க் எடுக்கிறதுக்கு இடவசதி இருக்காது. அங்கன்னா டேபிள் பெஞ்சு கூட இருக்காது. தரையில் படுத்து விழுவார்கள். எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெற்றோர்களால் ஒரு இடையூறு இல்லாமல் இருந்தால் கூட பெற்றோரோட தந்தையால் இவர் இடையூறு, பிறகு குடும்ப சூழ்நிலை இவையெல்லாம் பாதிப்படைந்து வரக்கூடிய குழந்தைகளை தான் இருக்கிறாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன்ல பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? கல்வி அறிவுடன் தன் குழந்தையை ஒரு கனவோட பள்ளிக்கு அனுப்பி அதுலயும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கேற்ப சவாலா இருக்கு. அந்த குழந்தையும் சொன்னதை கேட்க மாட்றான் பையன். அப்பா சொல்றாரு முடியாதுங்கிறான். ஹோம்ஒர்க் இருந்தா அங்கேயும் சூழ்நிலை எல்லாமே இந்த செல்போன் வரக்கூடிய காலத்துல இந்த மாறி வரும் இந்த சூழல் எல்லாமே அந்த குழந்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக அங்க என்ன செய்வாங்க? ஹோம்ஒர்க்கை டைரியில எழுதி விடுவாங்க. பேரண்ட்ஸ் பைய திறந்து பார்த்து என்ன ஹோம்ஒர்க்ன்னு சொல்லி அதை ரீட் பண்ணி எழுத வச்சு கரெக்டா டைரி சைன் போட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் பேக்கே இருக்காது. பேக் கொடுப்பாங்க. கொடுத்தானே கொஞ்ச நாள் கிழிச்சு போட்டுருவாங்க. அதுல பென்சில் இருக்காது, எரசர் இருக்காது, எதுவும் இல்லாமல் பள்ளிக்கு வருவார்கள். பாடம் நடத்தி முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் அது கிளாஸ் ஒர்க் நோட்டை எழுத சொன்னா அவங்கள்ட்ட பென்சில் இல்லம்மா. அந்த பென்சிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்குள்ளார பெரும்பாடாயிடும். சரி, ஆசிரியர் தான் பென்சிலை ஒரு 25 பென்சிலை வாங்கி கிளாஸ்ல வச்சுக்குன்னா சிவி அன்னைக்கே காலி பண்ணிடுவா. ஒரு வாரத்துக்கு 25 பென்சில் ஆசிரியருக்குன்னு செலவாகுது. பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து தான் அரசு பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு பள்ளி மாணவர்களையும் தனியார் பள்ளி மாணவர்களையும் தயவு செய்து ஒப்பிடாதீர். அரசு பள்ளி ஆசிரியரையும் தனியார் பள்ளி ஆசிரியரையும் தயவு செய்து ஒப்பிடாதீர். அது வேறு, இது வேறு. அதே போல மதிப்பெண்ணையும் ஒப்பிடாதீங்க. அவர்களுடைய கற்றல் திறன் இல்ல, மதிப்பெண் இங்க இவங்க எடுத்திருக்க இவ்வளவு எடுத்திருக்காங்க, அங்க கம்மியா எடுத்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் சம்பளத்துல நிறைய சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. அவருடைய திறன் அங்கே தாய் படித்திருந்தா குழந்தை கருவிலேயே கல்வி கிடைக்கிறது. அதுக்கு தாயார் படித்திருந்தால் தந்தையார் கல்வியும் தாயார் கல்வியும் குழந்தைக்கு கிடைக்குது. மீத்திரன் மாணவர்களாக அது எல்கேஜி சேர்க்கறதுக்குள்ள போதுமான அந்த நுழைவுத் தேர்வை எழுத்தக்கூடிய அளவில தகுதியானவராக செல்கிறார்கள். இங்கே அந்த தகுதியானது இப்போ அப்பதான் பேச வைக்க வேண்டியிருக்கு. வாய் பேச வைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. பேசிக்கொண்டே போகலாம். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் அந்த ஆசிரியர் சொல்கிறார். நானே அந்த ஆசிரியராக பாவித்த அனைத்தையும் கேட்டு உங்களிடம் பேசுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.